ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூட் பாய் ஃப்ரெண்டோட ஃபைனல் பார்ட்டை டாக்டர் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற விட டவுட் பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். ஜோனாவை நான் தான் கில் பண்ணேன். நான் மட்டும் இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் கூட விடாமல் அவ்வளோ வரையும் கீல் பண்ண வேண்டானுங்கிற மாட்டி இப்படி பேசுனட ஹாரி வீடியோ வேறு எடுத்து வச்சுருந்துருப்பான். அந்த வீடியோவை அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட காட்டவும், அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக் பேசவே இல்லை, பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு திமிரு இருந்தால் என் பேரண்ட்ஸை என்கிட்ட பிரிச்சிருப்படா, எதுக்காகடா என் பேரண்ட்ஸை கில் பண்ண, என் மாம் என்னடா பண்ணாங்க, ஏன்டா என் மாம் அந்த மாதிரி பனிஷ் பண்ண, எதுக்காகடா என் மாமை துடிக்க கில் பண்ண, ஏன்டா கில் பண்ணுங்கிற மாதிரி அடித்தே நம்ம ஜங்கு கில் பண்ணிடுவார்களுக்கு. அந்தளவு அடிக்கிற மூமெண்ட்டில் நம்ம அந்த பர்சன்ட்டுக்கு ஸ்கின்லாம் பிஞ்சு பிளட் லாஸ் ஆகிறத விட அப்படியே ஃபுல்லாக கான்சியஸ் இழக்கிறான். கொஞ்சமாக அவனோட உயிர் அவரோட பாடியை விட்டு போகிற மூமெண்ட்டும் டெட்டாக போகிற பொசிஷனுக்கு வரதையும் பார்த்துட்டு கோவத்தில் சைக்கோட்டனமாக நடந்துக்கிற ஜங்குக்கு நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸும் கிரிப்பாக பிடிக்கிறாங்க. என்னை விடுங்க, என் பேரண்ட்ஸை என்கிட்டேருந்து பிரித்து என்னோடய சைல்டேஜ் லைஃபே ஒரு மெமரி இல்லாத லைஃப்பை மாட்டினோம்னா நான் சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் மாமியை கீல் பண்ணிட்டலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு கட்டிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி கட்டுனோம் கிரிப்பன் நம்ம ஜங்குக்கை பிடிச்சிட்டு ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளோ நேரம் கோவத்தில் கட்டிகிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேரி கூட்டுட்டு கொட்டுறது மட்டுமா டேயை டைட்டாக ஹாக் பண்ணிவிட்டு என் மாமா என்கிட்ட மட்டுமா அவன் பிரிச்சுட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனாக அழுவாரான். அந்த மாதிரி அழுதான். என்கிட்ட சொல்லிட்டல, அவன் அவனோட பெயினை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவான். அவன் பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்துச்சோ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹாக் பண்ணி நம்ம கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமினா ஹாரிடம் அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டை பனிஷ் பண்ணி அதே பிளேஸில் கில் பண்ணி எல்லா பர்சன்ஸையும் எப்படி அடையாளம் தெரியாமல் மறைப்பாங்களோ ஆட்டோமேட்டிக் மொத்தமாக மறைச்சிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட ஜங்குக்கு இன்னுமே காரில் உட்காந்துருந்து தேம்பி அழுதுகிட்டு இருக்க மூமெண்ட்டை பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம ஜிமினாவே ஹாரியை நோட் பண்ணால் கார் இப்போ அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனோன்னா ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணிகிட்டே அவரோட டைஸில் உட்கார வச்சுட்டு எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்க ஜங்குக், நான் தான் உன்னோட பெயின், உன்னோட பேரண்ட்ஸை கில் பண்ணவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணிட்டோம்ல, ஹேண்ட் சொல்லி நீ அவனை பனிஷ் பண்ணல, ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் இந்த மாதிரி பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு, உனக்கு உன்னோட பேரண்ட்ஸ் இல்லைன்னு ஏன் திங்க் பண்ணுற, இவ்வளோ பெரிய ஹவுஸில் உனக்கு 3 பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, 2 ஹயாங்ஸ் இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பெயின் ஆகுற, ஜங்குக்கு நீ ஒன்றும் சிங்கிள் பர்சன்ட் இல்லை, உனக்காக இந்த ஹவுஸில் இத்தனை பர்சன்ட்ஸ் இருக்கிறோம், உன்னோட பெயின் புரியுது, அதுக்காக ஃபுல்லாகவே உடஞ்சி போகாத, நீ இந்த மாதிரி உடஞ்சி போகிற மூமெண்ட்டை என்னாலேயும் சரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மற்ற பர்சன்ஸாலேயும் பார்க்க முடியாது, நீ ப்ளீஸ் இந்த மாதிரி க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே வருவார். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ண எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப ஹேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி இன்னும் பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுதான். ஏன்னா அங்கிள்னு சொன்ன அந்த பர்சன்ட்டே தன்னோட பேரண்ட்ஸை கில் பண்ணதை ஜங்குக்கால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அந்த பர்சன்ட்டை ரொம்ப நல்ல பர்சன்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணிட்டு இருப்பார். ஒரு குட் பர்சன்ட்டாக திங்க் பண்ண ஒரு பர்சன்ட் தன்னோட ஃபேமிலியை மொத்தமாக அழித்த மூமெண்ட் ஜங்குக்கால் அக்செப்டே பண்ணிக்க முடியாமல் தேம்பி அழுதுட்டு இருந்தா. இப்போ ஹவுஸ்குள்ளே தான் நம்ம ஜங்கு கூட வேண்டாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருமே ஹாலடாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜங்குக்கிட்ட வந்துட்டு எதுக்காக க்ரை பண்ணுற, ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணுற, எல்லாத்தையுமே சொன்னால் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம்ல, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்க சொல்ல நீ எப்படி சிங்கிள் ஆவ, மாம் டாடு லவ் காட்ட உனக்கு யார் இல்லைனுங்கிற, 3 மாம் 3 டேடு இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கை கம்ஃபர்ட் பண்ணால் ஜங்குக்கு இன்னுமே தேம்பி அழுதுட்டு, நான் அவங்க எல்லாரையுமே ரொம்ப ஹார்ஷாக திட்டிட்டேன், ரொம்ப கோவமாகவே திட்டிட்டேன், உங்களை ரொம்ப ஹேட் ஆக்கவும் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் பயங்கரமாக அழுதான். சன்னு நிறைய தப்பு பண்ணலாம், அந்த தப்பு பண்ணுறதுக்கெலாம் டேடுக்கிட்ட அதிகமாக சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை,
டேடுக்கிட்ட ஃபைட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, நீ எங்கள் கூட ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படி நம்ம பாய்ஸஸோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணுற மூமெண்ட்டை ஜிமினா ஹாரி நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணால் லாராவுக்கு தான் சுத்தமாக முடியல. என்னடா அவளை வேறு ஒன்று செஞ்சிட்டீங்க, இவனை ஏதாவது பண்ணணும், இல்லை ஏதாவது பண்ணணும். இவன் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்தா இவன் ஸ்கூல் ஸ்டடி முடிஞ்சதோடையே மேரேஜ் பண்ணிப்பான் பொடுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஸ்கூலுக்கு தான் நம்ம ஜங்குக்கு போகிறாரு. இப்போ ரொம்ப ஹாப்பியாகவே போகிறாரு. இப்போ ஸ்கூலில் ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருக்கும்ல, அடடா நம்ம ஜங்குக்கு இப்போ எக்ஸாம் எழுத போயிட்டுருப்பாரு. இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டு ஹவுஸுக்கு வந்தால் டேயை செடியூஸ் பண்ணுற மாதிரி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியோ ஐடியா கேட்டுட்ருக்கான். இந்த மாதிரி டேயை செடியூஸ் பண்ணணும், என்னோடய கண்ட்ரோலுக்கு வரணும். ஜங்குக் மட்டும் ஸ்கூல் ஸ்டடியை முடிச்சிட்டான்னா டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கு மேரேஜ் கூட பண்ணி வச்சுருவாங்க. அதுக்குள்ளே நான் டேயை எனக்கும் எடுத்துக்கணும், செடியூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா கொடுங்கிற மாதிரி கேட்க அவள் ஃப்ரெண்டு ஏதோ ஐடியா சொல்ல, அந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு கிடைக்காது, நீ எனக்கு ரெடி பண்ணி தரியா, நான் மணி கொடுத்துருதுங்கிற மாதிரி வேறு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அப்படியே திரும்பினா லாராவுக்கு பக்கத்தில் ஜங்குக்கு செம்ம கடுப்பில் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஏன் ரூமுக்குள்ள என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி லாரா கேட்டான். என்னடி பேசிகிட்டு இருந்தேன், யாரடி செடியூஸ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டா. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனேன். ஜங்குக்கு அந்த லாராவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் ஏன் டேடி ஏன் மாமாவையே செடியூஸ் பண்ணி கரெக்ட் பண்ண போறியா, நீ கரெக்ட் பண்ண தேடி நான் பார்த்துட்ருப்பேனா, அன்னைக்கு தானடி உன்னை வார்ன் பண்ணேன், திரும்பவும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற, அப்போ நான் வார்ன் பண்ண மெத்தட் உனக்கு புரியல பிள்ளைக்கு, இன்றைக்கி சிறப்பாக நான் உனக்கு புரிய வைக்கிறேங்கிற மாதிரி அப்படியே ஃப்ளோர்லேருந்து மேலே மர தூக்கு வர அந்த மாதிரி தூக்கணும். ஜங்குக்கு என்னடா பண்ணுற கீழே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி பயங்கரமாக லாரா கட்டுனேன். லாராவன் அப்படி நெக்க பிடிச்சி தூக்கணுன்ற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு விட்டு அவள் கீழே விழுந்தான். என்ன திமிருந்தா இந்த மாதிரி அப்படி செடியூஸ் பண்ணி என்கிட்ட எடுத்துக்கிற அளவுக்கு பேசுவேனுங்கிற மாதிரி டேட்டி திங்கிங்லாம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம ஜங்குக்கு ஸ்லாப்புக்கு மேலே ஸ்லாப்பை வச்சு லாராவாக பனிஷ் பண்ணுவாரா. இத்தனை ஸ்லாப் வைக்கிற சவுண்டு ஹாலில் இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ இருக்குன்னு கேட்டு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானாட்டே வேகமாக நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சேன். என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப ரூடாக நடந்துக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இன்னும் கிரிப்பாகவே நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கால் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூட முடியல. அந்த பொசிஷனில் கிரிப்பாக பிடிச்சபடி லாராவை நோட் பண்ணால் லாராவோட 2 சீக்ஸுமே பயங்கரமாக ரெட்டிஸ் ஆகி வீங்கியிருக்கு. அந்த பொசிஷன்லேயே இவன் வேணும்னே என்னை பனிஷ் பண்ணிட்டான். நான் இந்த மாதிரி சும்மா தான் என்னோடய ரூமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ ஏன் இன்னும் ஹவுஸை விட்டு வெளியே போகலன்னு சொல்லி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஏதோ பண்ண மாதிரியும் வேணும்னே லாராக்கிட்ட ஃபைட் பண்ண மாதிரியும் இப்படி சொல்கிறத கேட்டு என்ன திமிரடி பண்ணுறதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேற என்னை பார்த்து சொல்லுவேன், நீ தானடி சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் அடிக்கர் வர அதாவது நம்ம ஜோனா வச்சு பேசினதும் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரி பேசினது நம்ம ஜங்குக்கு கடுப்பு ஏற்றுனதுங்கிற மாதிரி எல்லா மூமெண்ட்டையுமே நம்ம ஜங்குக்கு சொல்லிவிட்டு திரும்பவும் பண்ணியிருக்கேன்டா ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். நம்மள்கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜங்குக்கு அப்படியே தூக்கணும் பொசிஷன்லேயே அந்த ரூமில் இருந்து அவரோட ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி ட்வீட் பண்ணால் இப்போ நம்ம மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேருண்டா லாராவை பிடிச்சி திட்டுறாங்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டேன்னா ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்னு திங்க் பண்ணி அவனை எதாவது பனிஷ் பண்ணிடுவோன்னு நினச்சிட்டு இருக்கியா. எங்கள் பாரு, ஜங்குக்கா எங்களுக்கு கிடைக்கல, எங்களை விட்டு போன ஜோனாவாக கிடச்சிருக்கா. அதனால நீ என்ன சொன்னாலும் சரி எங்களால் அதை நம்ப முடியாது. ஜங்குக்கே அப்படி பண்ணியிருந்தாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணி டேயோட ஹேண்ட்ஸில் பனிஷ்மெண்ட்டை வாங்கிறாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹார்ஷாக திட்டிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பெட்டில் செம்ம கோவமாக இருக்கார். ஏன்னா பெட்ரூம் டோரை நம்மகிட்ட லாக் பண்ணி கீ எடுத்துகிட்டு போயிட்டாரு. ரூம்குள்ளே நீ இருந்துக்கோ, நீ வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாராக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவேன், பிறகு நீ அவளை அடிப்ப பனிஷ் பண்ணுவேன், அது உனக்கு தேவையில்லாத ஒரு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ரூம்குள்ளே போட்டு நம்ம ஜங்குக்கு லாக் பண்ணிவிட்டு கீ எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போயிருந்துருப்பாரு. ஈவினிங் ஆகுது, கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு இப்போனா ரூம் டோர் ஓப்பன் பண்ணி நோட் பண்ணுறாரு. பெட்லேயே தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான்
கீ எட்டு போனது என்னோட தப்பு தான். எனக்கு மறந்து வேற போச்சு நான் மாம்கிட்ட கீ கொடுக்கறதுக்கு. இன்னும் நீ ஃபுட்டு எடுத்துக்கலல்ல, வா ஃபுட்டு எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு ஃபுட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவப்படுறாரு. சரிடா, சாரிடா, ஒரு கோவத்தில் ஒரு டென்ஷனில் கீயை வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டேன். கீயை மாம்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்னு திங்க் பண்ணேன், மறந்துருச்சுடா. அடிக்கு இவ்வளோ கோவப்படுவியா? நான் வேணா உன் முன்னாடி நீல் ஒன்று போட்டு நிறைய சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரியும், நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் உன் சாரி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜெமினாவும் ஹாரினா, டேய் அவன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான், உன் மாம் ஃபோட்டோ கொடுத்தா சரியாயிருவா, நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்ம டேயும் நம்ம ஜெமினா ஹாரியுமே பேசுறதுக்கு அந்த ரூமை விட்டு வெளியே போனோம். ரூம் டோர் ஓப்பனாக அடுத்த செகண்ட் டேயோட மாம் வந்து நம்ம ஜொங்குக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணி விட்றாங்க. ஜொங்குக்குமே சமட்டு பையனாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. எக்ஸாம் லாஸ்ட் டே இன்னைக்கு எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குலாம் செம ஹாப்பி. ஆஹா, ஐயோ எக்ஸாம் முடிஞ்சிச்சு, நான் எல்லாமே நிறைய கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கட்டுனபடியே ஜம்ப் பண்ணபடி டான்ஸ் பண்ணபடி சுகாவையே பிடிச்சி தலைகீழ சுற்றுறாரு. இந்த மாதிரி சுற்றிட்டு அப்படியே வந்து 2 பேரும் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காண்டான். இப்போ நம்ம ஜிமினாட வந்து நிறைய டெஸ்க்காக வரும். இந்த மாதிரி டெஸ்க்காக வர மொமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணுறாரு. என்னடா என்ன, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன்கிட்ட யார் பேசிகிட்டு இருக்கானுங்கிறது தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் இன்னசென்ட் பையன் கிடையாதுடா. ஃபர்ஸ்ட்டில் தான் எனக்கு புரியல, போக போக நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படிடா ஜிமினா அங்கே கரெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். இந்த மாதிரி கேட்டா, டேய் நான் என்னடா பண்ணேன், அவன் தாண்டா ஒரு கிளப்பில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப் மூமெண்ட்டை சொல்கிறாரு. ஒரு கிளப்பில் 2 பேருமே மீட் பண்ணோண்டா. அந்த பிளேஸில் டேயோட ஃப்ரெண்டு, டேயோட கசின்னு சொல்லிட்டு டேயோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கலாமே உன்னை பற்றிங்கிற மாதிரி, உன்னை பற்றி நீ எப்படி இருக்கிறேங்கிறத கேட்கடான்டா அவன்கிட்ட போனேன். அவன் ட்ரிங்க் பண்ண போர்டேயில் யார் மேலே இருக்க கோவட்டையோ ஏதோ ஒரு 3rd காட்டிக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி இன்னொரு பர்சன்ட்டை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டை பார்த்துட்டு எதுக்கு இப்படி ஃபைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபைட்டை தாண்டா பிரிக்க போனேன். எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீ யாருடா நியூ பர்சன்ட்டுங்கிற மாதிரி சொல்லி ஃபைட்டையும் பண்ணி ஃபைட்டை பிரிக்க போன என்னை இழுத்து கிஸ் பண்ணிட்டான்டா. அது ஒரு ஆக்சிடென்ட் கிஸ்ஸு தான், வேணும்னே அவன் கிஸ் பண்ணலை. ஃபைட்டை பிரிக்க போன மொமெண்ட்டில் நான் ஸ்லிப் ஆகி வில்ல, அவன் என் மேலே வில்ல. அது ஒரு ஆக்சிடென்ட் கிஸ்ஸாக தான் ஆச்சு. பட் அவன் செம்ம ட்ரிங்க் பண்ண போர்டில் இருந்த மூமெண்ட்டில் ஜஸ்ட்டு பிக்கிஸாக இருந்துட்டு லிப் லாக்காக மாட்டிட்டான் தெரியுமா. எவ்வளவோ அவனை நான் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவனே தான் என்னை விட்டு மூவ் ஆனானா. எனக்கு அப்படி இருந்துச்சு அந்த டே. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இவன் பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான்டா நான் ஹவுஸுக்கு கிளம்பி போனேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே என்னோடய ஹவுஸுக்கு வெளியே நின்னா தெரியுமா, பேரண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மூமெண்ட் தெரிஞ்சால் அவ்வளவுதானுங்கிற மாதிரி பயத்துலேயே நான் வெளியே வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டான். நான் நேற்று நைட்டு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அச்சோ உன் லிப்பு என்ன இந்த மாதிரி பிங்கிஸாக இருக்குன்னு என் லிப்பெல்லாம் டச் பண்ணி பார்த்தான். எனக்கு அப்படியே பாடி முழுக்க கூஸ் பம்மாச்சு தெரியுமா. என்னோடய லிப்பில் இப்படி டச் பண்ணதை நான் ஹேண்ட்ஸை தட்டி விட்டேன்னா அப்புறம் என்ன நிறைய சாரி கேட்டான். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஹவுஸ் முன்னாடி வந்து நிற்காதே, என் பேரண்ட்ஸ் என்ன பனிஷ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹவுஸ்க்கு வந்துட்டேன். அவ்வளவுதானா? எங்கே நான் சொன்னது அவன் கேட்டான். டெய்லி மார்னிங் என் ஹவுஸ்க்கு முன்னாடி தாண்டா வந்து நின்னான். அவன் மட்டும் வந்து நின்னா பரவாயில்லையே, கூடயே டேயும் ஹாரியும் கொண்டு வந்து விட்டுட்டான்டா. எடு மார்னிங் ஜாகிங் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த டேயும் ஹாரியும் ஜிமினாவும் ஹவுஸுக்கு தான் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் வாக்கிங் போகிற ட்ரெஸ்ஸோடு தான் வந்து நிற்பாங்க. நான் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி இங்கே என்னடா பண்ணுறீங்கங்கிற மாதிரி நோட் பண்ணேன். என் பேரண்ட்ஸை பார்த்து அடுத்த செகண்டே 3 பர்சன்ட்ஸாக அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த மாதிரியே என்னை ஜிமினா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ஒன் டே கிளாஸ் முடிஞ்சு ஹவுஸ்க்கு வந்துட்டு இருந்தேன்னா என்ன 2 பர்சன்ஸ் என்கிட்ட ஃபைட்டுக்கு வந்தாங்களா, அவங்க கூட நான் ஃபைட்டுக்கு போனேன்னா அப்புறம் என்னடாச்சு பிரித்து மீஞ்சிட்டியா அவங்கள அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே அவங்க 2 பேருமே என்னை விட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்கடா, என்னையே அடிச்சிட்டானுவாடா. அச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணேன். அந்த செகண்ட் தான் ஜிமினா உள்ளே என்ட்ராகி 2 பர்சன்ஸாக அடித்து அங்கேருந்து என்னை சேவ் பண்ணார். அப்படியா, ஜிமினா வந்து சேவ் பண்ணதோட உனக்கு லவ் ஃபீல் ஆயிடுச்சா? ஆமாம், எங்கள் லவ் ஃபீல் ஆயிடுச்சு.
சேவ் பண்ணோம்ல, சேவ் பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது ட்ரீட் குடுத்துட்டு போன்னு சொன்னான். நானும் சரி எதையாவது கூட்டாட்டம் அங்கேருந்து போக விடுவான்னு சொல்லிட்டு, நீ கூட்டு சாக்லேட்ட அவன்ட்ட குடுத்தேன்னா, எடு இல்லடா எனக்காக நீ வாங்கி குடுத்த. என்ட்ட அதுதான் அப்போதைக்கு இருந்துச்சு. அத தான்டா குடுத்தேன். அப்புறம் அப்புறம் என்ன சாக்லேட்ட சாப்பிட்றத விட்டுப்புட்டு, சாக்லேட்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் போரு. எனக்கு புடிச்ச மாரி தான் எனக்கு ரிவார்டு வேணும்னு சொன்னான். புடிச்ச மாரி ரிவார்டுக்கு நான் எங்கடா போவேன்? இதுக்கு நான் அவனுட்டயே கூட 2 அடி வாங்கியிருக்கலாம்ங்கிற மாரி நோட் பண்ணிக்கிட்டு, என்கிட்ட அவ்வளோ மணி இல்லைன்னு சொன்னேன்னா, அப்புறம் என்னடா செஞ்சான்? பயங்கரமா சிரிச்சான். சிரிச்சானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக் டவுட்ல நோட் பண்ணான். ஆமாண்டா. இப்ப எப்படி ஒரு கன்ஃப்யூஷனான ஃபேஸ்ல என்ன நீ பார்க்குற? அதே டவுட்ல என்ன நான் இந்த மாரி மணிலன்னு சொன்னேன். ஏன்டா இப்படி வில்லத்தனமா சிரிக்கிற? அப்படிங்கிற மாதிரி அவன நோட் பண்ணிட்டே இருந்தேனா, டக்குன்னு வந்துட்டு திரும்பவும் கிஸ் பண்ணானா, எனக்கு அப்படியே ஹார்ட் நின்னு போச்சு. என்னடா பண்ணிட்ட? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு செம ஷாக்ல நோட் பண்ணேன். இந்த மாரி கிஸ் பண்ணிட்டு என்ன நேரா ஹவுஸுக்கே கூட்டு போயிட்டான்டா. அப்புறம் என் பேரண்ட்ஸ்கிட்ட உங்க சன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவன மேரேஜ் பண்ணிக்கலாமான்ட்டு என் பேரண்ட்ஸ்ட்டயே பர்மிஷன கேட்டுட்டான் தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லவும், இது நீ சொல்லவே இல்லையேடா! எங்க? இதெல்லாம் ஜங்குக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அவன் என் ஹவுஸ்ல தான் இருக்கிறான். என்கிட்டயா ஃபைட்டுக்கு வருவான்? நம்மளோட லவ் சீக்ரெட்டாவே இருக்கணும். அப்படிங்கிற மாரி சொன்னான் தெரியுமாடா? எனக்கு அவன் சொன்னதும் டைரெக்ட்டா பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசின மொமெண்ட்டும் அள்ளு விட்டுருச்சு. அப்புறம் எப்போல்லாம் என்ன பார்க்குறான்னா, அந்த கிஸ் மூமெண்ட்லேயே என்னை வச்சு ஃப்ளிட்டியாவே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். காலேஜ் ஸ்டடி முடியணுமா? இல்லை நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணணுமா? அப்போனா நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்னோட பேரண்ட்ஸும் ஓகே பண்ணதில்ல. இப்போ வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறான். அப்படிங்கிற மாரி சொல்லவும், அதனால தான் 2 பேரும் மீட் பண்ண சொல்லலாம். ஜிமினா ஹயாங் வில்லத்தனமா சிரிக்கிறதும், நீ அப்படியே பப்பி டாக் மாதிரியே சேஞ்ச் ஆகுறதும் என்ன ரீசனா? ஆமா. எப்போதுமே நாங்க பண்ண இந்த ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸ சொல்லி தான்டா அவன் என்ன ஃப்ளிட்டியாவே திங்க் பண்ண வைக்கிறான். இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. காலுக்கு மேல கால் பண்ணுறான். கண்டிப்பா எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சே. இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது போலாமாங்கிற மாரி தான் ப்ராப்ளம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி மொபைலையே பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ பிக் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் ஸ்கூலுக்குள்ளேயே வந்துருவாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ சொன்ன மாரி அத செஞ்சாலும் செய்வான் அப்படிங்கிற மாரி கால கட் பண்ணிட்டு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஜிமீன்? அப்படிங்கிற மாரி கேட்கவும், எவ்வளோ நேரமா கால் பண்ணிட்டுருக்கேன். என்னடா பண்ணிட்டுருக்க? ஆமாம் எங்கே ஜங்குக்? அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜங்குக் எங்கே இருக்கான்னு கேட்க தான் கால் பண்ணியா? அப்படிங்கிற மாரி கேட்டா, இல்ல. ஜங்குக்க பாட்டுக்கு தான் என் மச்சான் பக்கத்துலேயே இருக்கானே. அதெல்லாம் இல்ல. நான் உன்கிட்ட பேச தான் உன் கூட இன்னைக்கு டேட் போகறதுக்கு தான் நான் கால் பண்ணேன். நான் தான் யோசிச்சேனே நீ அங்கே தான் வருவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி. நம்ம சுகா அது முடியாது அப்படிங்கிற மாரி சொன்னா, நான் உன் பேரண்ட்ஸ்ட்டயே பர்மிஷன் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நானா வந்து உன்கிட்ட சிக்காண்டான்டா. என் பேரண்ட்ஸாவே உன்கிட்ட கோட்டுட்றானோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி ஓகே பேரண்ட்ஸ்ட்ட பர்மிஷன் கேட்டேல்ல, ஈவினிங் நான் உன் கூட டேட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்பா வாரேன்டாடா அப்படிங்கிற மாரி ஜீவினா கால கட் பண்ணா, நம்ம ஜங்குக்கு பயங்கரமா சிரிப்பா இருக்குது. நம்ம சுகா இந்த மாரி புலம்புறதெல்லாம் பார்த்து வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா, அந்த மாரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஜங்கு கூட இப்ப 2 ஹேண்ட்ஸால பேக் சைட்லேருந்து ஒரு பர்சன் ஹோல்ட் பண்ணபடி க்ரிப்பா பிடிக்கவும், ஃபர்ஸ்ட்ல நம்ம ஜங்குக்கு செம ஷாக்கா இருந்தா, டாட்டி பிடிச்சவன எவன்டா அடி இப்படி பிடிச்சதுங்கிற மாதிரி அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி முன்னாடி இழுக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணா, அந்த பர்சன் இன்னும் க்ரிப்பாகவே நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாங்க இந்த மாதிரி பிடிச்சான். டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன மாதிரிடா என்ன பிடிச்சிட்டு இருக்க? ஒரே ஒரு கால் போதும். என் மாமாவுக்கு கால் பண்ணி சொன்னால் போதும். இந்த பிளேஸ்க்கே வந்து உன்னை பனிஷ் பண்ணிடுவான். என்ன மாதிரி பிடிச்சிருக்க? ஒழுங்கா என் முன்னாடி வாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்குக்கு திட்டுனான். அப்படியா பேபி? உன் மாமாவுக்கு உடனே கால் பண்ணா உன் மாமா அப்படி டக்குன்னு வந்துடுவேனா? ஆ நீ கால் பண்ணாட்டாலும் உன் பக்கத்துலேயே தான் இருப்பான் உன் மாமன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்க கூட சீக்ஸில் கேஸ் பண்ணா டேங்க இது நீ தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் அடிச்சா நல்ல ஃப்ரெண்ட்ஸுடா நீங்கள். ஒருத்தர் என்னன்னா கால் பண்ணியே டென்ஷன் ஆக்குறான், இன்னொருத்தர் என்னன்னா என் பக்கத்துலேயே கோஸ்ட் மாதிரியே வந்து பயமுறுத்துறான். என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணா. அதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அது என் ஃப்ரெண்டு கூட நான் கொஞ்சம் டைட்டு ஸ்பெண்ட் பண்ணோம்.
உன் ஃப்ரெண்டை பிக் பண்ண என் ஜிமின் வந்துடுவான் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ப்ராடக்டாலே தூக்கினபடி அங்கேருந்து நம்மகிட்டே காருக்கு தூக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு போனால் நம்ம யூமின் 2 பேருமே தனியாக டேட் போயிருக்காங்க. அதேமாரி நம்மகிட்டையும் ஜங்குக்கும் தனியாக டேட் போயிருக்காங்க. இப்போ ஹாரிடாம் அவன் என்னன்னா அவன் ஆள் கூட போயிட்டான், இவன் என்னன்னா இவன் ஆள் கூட போயிட்டான். என் ஆளுக்கு கால் பண்ணாலே எடுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹாரிக்கு ஒரு கால் வருது. இவ்வளோ டேஸ் ஏன்டா என்ன கால் பண்ணுற காலெல்லாம் பிரேக் பண்ண? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹாரி, ஒரு சின்ன ஒர்க் விஷயமா நான் வெளியே போனோம்ல, இப்போ அந்த ஒர்க்கை என் பண்ணேன். இப்போ நான் ஒர்க்கை முடிச்சியா? அவன் பாய் ஃப்ரெண்டு கூட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் தெரியுமா? நான் மட்டும்தான்டா இங்கே சிங்கிளாக இருக்கேன் ஜாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா டென்ஷன் ஆகிட்டுருக்க? அதான் நான் என்னோட கண்ட்ரிலேருந்து உன் கண்ட்ரிக்கு தானே வந்துட்டுருக்கேன். இனி நம்ம 2 பேருமே ஒரே பிளேஸில் தான் இருக்க போகிறோம். நம்ம லவ்வுக்கு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம லவ் பண்ணுறது சொல்லலைல்ல, இப்போ வரைக்கும் சீக்கிரட்டாக தான்டா நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீ ஓகே சொன்னால் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லணும். உன் பேரண்ட்ஸ் ஓகே பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும் என் பேரண்ட்ஸை ஓகே பண்ண வைக்க எனக்கு 1 இயர் ஆச்சுடா. இப்போ என்னடா ஓகே பண்ணியிருக்காங்க? அவன் கூடயே வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் உன் பேரண்ட்ஸ்கிட்ட போய் மேரேஜை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே நீ சீக்கிரம் இந்த கண்ட்ரிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரிமே ஹாப்பியாகி நேராக ஹவுஸுக்கு தான் பிரதர் இந்த மாதிரி பண்ணான். இப்போது நம்ம டேயோட ரூமை தான் காட்டுது. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்போ எக்ஸாம் லீவு தான். அதனால் இனி காலேஜ் தான் நம்ம ஜங்குக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதனால எல்லாருமே காலேஜை பற்றி எந்த காலேஜில் நம்ம ஜங்குக்கு ஜாயின் பண்ண வைக்கலாங்கிற மாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாலில் இருந்து காலேஜ் எந்த காலேஜில் சேர்க்கலாங்கிற மாரி பேசிகிட்டு இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஜாக்கு ஹாரி பக்கத்தில் தான் இருக்கிறான். எப்படியோ உன்னோட பேரண்ட்ஸை ஓகே பண்ணிட்டாங்க, சீக்கிரம் நம்ம மேரேஜை பற்றி பேசுடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு ஹாரிக்கிட்ட சொன்னால் இங்கே 3 பர்சன்ஸ் இருக்கோண்டா, நான் மட்டும் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா? 3 பர்சன்ஸும் ஒன்றாண்டா மேரேஜ் பண்ணிக்கணும்னு நாங்கள் 3 பர்சன்ஸுமே திங்க் பண்ணி வச்சுருக்கோம். லவ்னா அப்பப்போ நாங்கள் முன்ன பின்ன நாங்கள் லவ் பண்ணியிருந்துருக்கலாம். மேரேஜ் ஒன்றாடா ஒரே ஸ்டேஜில் நாங்கள் பண்ணுறத டிசைட் பண்ணியிருக்கோம். நீ ஏன் கூட தானே இருக்கிற? அதில் என்ன? அவங்க 2 பேரும் ஸ்கூல் ஸ்டடி இப்போ தான் முடிச்சிருக்காங்க. காலேஜ் ஸ்டடி இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம். காலேஜ் ஸ்டடி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேப்குள்ளே தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்போ நம்மளே மேரேஜ் பண்ணிக்கலாம், அதை 20 வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹாரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு தான் ஹாலில் உட்காந்துருந்து இவங்க எல்லோரும் எந்த காலேஜில் சேர்க்கலாங்கிற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தா. நம்ம டே வந்து ஒரு டென்ஷனான மூமெண்ட்டில் லேப்டாப்பை நோட் பண்ணிகிட்டே இருந்தான். அந்த பிளேஸ்க்குள்ள ஒரு கேர்ள் தான் என்ட்ரு ஆகுறாங்க. அந்த கேர்ள் வந்துட்டு நியூவாக இப்போ இந்த பிளேஸில் ஒர்க்குக்கு நம்ம டே ஜாயின் பண்ணியிருப்பார். அதாவது நம்ம டேக்கு பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸ்க்கும் கரெக்டாக டே கிட்ட வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கேர்ள் தான் டே கிட்ட என்னெல்லாமோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ஃபைல்ஸை கொடுக்குறதுங்கிற மாதிரி கொடுக்குறா. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறத பேரண்ட்ஸ் பக்கத்துலேருந்து நோட் பண்ணுற நம்ம ஜங்குக் டே அந்த கேர்ளையுமே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். அந்த கேர்ளோட லுக் ஹவுஸ்குள்ளே என்ட்ராக சொல்ல நார்மலாக இருந்தாலும் டேக் கிட்ட வர அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருப்பா. டேக் கிட்ட ரொம்ப ஹாட்டான லுக்லேயே தான் காட்டியிருப்பான். இந்த மாதிரி ரூம் ஹவுஸுக்கு வெளியேருந்து வர சொல்ல வர மாதிரி வந்துட்டு டே பக்கத்தில் இருக்க சொல்ல தன்னோட லுக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணுறத எல்லாத்தையுமே ஜங்குக்கு முழுக்க நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணியிருந்தா இன்னுமே டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இதெல்லாம் டவுட் இருக்குங்கிற மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு செடியூஸான மூமெண்ட்லேயே பேசிகிட்டு இருப்பா. ஆனால் டே அதெல்லாம் கண்டுக்கல, லேப்டாப்பை பாட்டபடிக்கே பேசிகிட்டு இருப்பாராம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு என்னடா நம்ம ஃபேஸ்கிட்ட ஒரே ஹேராக விழுந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவளோட ஹேர் இருக்கும்ல, அது டேயோட ஃபேஸில் வந்து விழுற மூமெண்ட்டுக்கு என்ன நம்ம ஃபேஸில் ஹேர் விழுது அப்படிங்கிற மாதிரி திரும்பினா அந்த கேர்ள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற பட்டுட்டு செம ஷாக்காகி இவ்வளோ க்ளோஸாக என்னடி பண்ணுறானுங்கிற மாதிரி ஒரு ஷாக்கான மூமெண்ட்டில் இருந்தால் இப்படி க்ளோஸாக இருக்கிற டேயோட டைஸில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு என்ன டேடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன் என்ன டேடின்னு கேட்ட அடுத்த செகண்டு டக்குன்னு அந்த கேர்ள் மூவ் ஆகி எழுந்து நிற்பாளா. இந்த மாதிரி எழுந்து நின்னா அது ஜங்குக்கு ஒன்றும் இல்லைடா கம்பெனி ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நாமட்டே ஜங்குக்கை பற்றி பேசினோம். கம்பெனி ஒர்க் பட்ட மாதிரி தெரியலையே, சில பர்சன்ஸ் வேறு ஏதோ ஒர்க்குக்கெலாம் இந்த பிளேஸ்க்கு வந்த மாதிரி தெரியுது. கம்பெனி ஒர்க்கை மட்டும் பார்த்தா சேலரி கிடைக்கும், அதை தாண்டி ஒர்க்கை பார்த்தா இன்னும் அதிகமான சேலரி கிடைக்கும்.
ஆனால் அந்த சேலரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேலை பார்த்து செம்மையாக முறைச்சபடியே பேசினோம். டேய்க்கு ஒன்றுமே புரியல. டே அந்த ஹேர் மூமெண்ட்டை தானே பார்த்துருந்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம டேயை செடியூஸ் பண்ண என்னெல்லாமோ பண்ணியிருப்பால, அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு இவன் என்ன இந்த மாதிரி தான் பேசுகிறானுங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் ஜங்குக், ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அதுக்கு சேலரி கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏடு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணோம். திரும்பவும் நம்மகிட்டே அந்த லேப்டாப்பில் அந்த அது எல்லாத்தையுமே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த கேர்ள்கிட்ட திரும்பவும் கேட்டுட்ருப்பாரு. அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான். அந்த கேர்ள் திரும்பவும் கீழே குனிவாளா கிட்ட பேசுகிற மாதிரி கொஞ்சம் கீழே குனிகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக் அப்படியே டேயோட சேஸில் ஃபேஸை வச்சபடி படுத்தபடி அந்த கேர்ளை பார்த்து அப்படியே முறைப்பாரா. இந்த மாதிரி முறைச்சா அந்த கேர்ள் இவ்வளோ நேரம் எந்த மாதிரி ஒரு ஹாட்டான லுக்கில் செடியூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பா. அதை மட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக ட்ரெஸ்ஸையே சேஞ்ச் பண்ணுறான். இந்த மாதிரி மட்டுட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ப்ளேஸில் நீல் டோன் போட்டபடி சொல்கிறதுக்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாளா. இந்த மாதிரி பண்ணுறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு வில்லட்டனமாக வேற சிரிக்கிறாரு. இப்படி சிரிச்சிட்டு இருந்தா டேட்ட பேசுகிறது, டவுட் கேட்குறது எல்லாத்தையும் கேட்டுட்டு லேப்டாப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஹவுஸை விட்டு வெளியே போனோம். டக்குன்னு நம்ம டேவோட சைஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு எழுந்து கரெக்டாக அந்த கேலுக்கு பின்னாடியே நிற்கிறாரு. அதோட சொடக்கு போட்டு அந்த கேலை கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டான். அந்த கேல் அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், முன்னாடி நினச்சிட்ருக்கேன், நான் நினச்சிட்ருக்கேன் செம்ம ஹாட்டான சிஓ பாஸாக இருக்கிறாரே, மேரேஜ் பண்ணிக்கலாம், லைஃப்பில் மூவ் ஆன் ஆகலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப டாட்டிக் திங்கிங் இருக்குது பிள்ளைக்கு. ஹவுஸுக்கு வெளியே இருந்து வர சொல்ல என்ன லுக்கில் அடி என்னடி என் டேடிக்கிட்ட வந்துட்டோட லுக்கே மாற்றுறேன், என்னடி நினச்சிட்ருக்க நீ, உன்னை முதல்ல யார் ஒர்க்குக்கு எடுத்தான், இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ஒர்க்குக்கு எடுக்கிறதுக்கு முதல்ல என் டேடிக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேலோட நெக்கு தான் கிரிப்பாக பிடிக்க வருவார். கோட்டில் எப்படி பிடிக்க வேண்டாம். ஜங்குக்கோட ஆன்சர்ட்டே ஹோல்ட் பண்ணபடி எங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த கேல் அங்கேருந்து போனால், நீ அவளை என்கிட்டருந்து சேவ் பண்ணுறியா, அவள் என்ன மாதிரி லுக்கில் ஹவுஸ்கில் வந்துட்டானுங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜங்கு காட்டுனோம். ஜங்குக்கோட ஜாயிண்டில் என்ன கிரிப்பாக போச்சபடி க்ளோஸ் எழுதுட்டு, ஓ பேபி நீ இந்த அளவுக்கு பொசசிவ் ஆகக்கூடாது, எக்கச்சக்க பர்சன்ட் செடியூஸ் பண்ண இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அதுக்கு இல்லாமல் பொசசிவாக அவங்க அதர் பர்சன்ட்டை ப்ளே பண்ணுறதுலாம் எனக்கு தேவையே இல்லை, நீ என்னது கிட்ட யாருமே ப்ளே பண்ணக்கூடாது, ப்ளே பண்ண அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமய கோவமாக வர. அந்த மாதிரி கோவப்படாதடா, நான் ஹவுஸ்குள்ளே என்ட்ராக சொல்ல என்ன லுக்கில் இருந்தால், என் பக்கத்தில் வர சொல்ல என்ன லுக்கில் சேஞ்ச் ஆனுங்கிறது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன். இந்த அளவுக்கு பொசசிவ் உனக்கு தேவையில்லை, நீ இந்த அளவுக்கு உன்னோட ரூட் கேரக்டரை காட்டிட்டல, இதுக்கப்புறம் என் பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டா, நீ டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு இன்னும் கோவமாகவே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக ரூமுக்கு போவாரா. நைட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக்கு ரூம்லேருந்து வெளியே வராதுடும். டேயோட மாமே ஃபுட்டை கொண்டு கொடுக்க போனாலும் ஜங்குக்கு சாப்பிடாம இருக்க மொமெண்ட்டையும் டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு வெளியே பாய்ஸஸ் கூட போன நம்ம டேட்டை சொல்கிறாங்க, ஏடு கோர்ட்டில் இருக்கானா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பவும் நம்ம டே நம்ம ஜங்குக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பாட்டு நம்ம ஜங்குக் ஃபுல்லாக இக்னோர் பண்ணுறாரு. இந்த மாதிரி இக்னோர் பண்ணோம். ஐயோ, அந்த மாதிரி பர்சன்ஸ் ப்ளே பண்ணால் இந்த மாதிரி நீ கோவப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி கேலெல்லாம் நான் ஒர்க்குக்கு எடுக்க மாட்டேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாத, அந்த கேலை நான் ஒர்க்லேருந்து ஃபயர் பண்ணிட்டேன், எதுக்கா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, ஃபுட்டை மார்னிங்லேருந்து எடுக்காமல் இருக்கிறேன் எதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணால், எனக்கு இப்போவே நீ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. ஏது பண்ணி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரிட்டு ஷாக்கானா சொல்லிட்டு, நான் சொல்கிறத பண்ணுவல ஜங்குக், அவனோட பாடி லாங்குவேஜே சரியில்லையே, டிஃப்ரெண்ட்டெல்லாம் இன்னும் கேட்டுறாதானே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசுவார். அந்த மாரி பேசினோம். சொல்லு, நான் சொல்கிறத கேட்பல நீ அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி நீ சொல்கிறத கேட்குறேன், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டால், இப்போவே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் நம்ம டேக்கிட்டான், ஜங்குக் என்னை கொஞ்சம் கில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்குமே ரொம்ப நல்லா வலிக்கிற மாதிரி கிள்ளிடுவார். அந்த கில்லுண்டாடா சொன்னேன், அடிக்கி இப்படியாடா ஸ்கின்னை பிச்சு எடுக்கிற அளவுக்கு கில்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால், நீ கில்லுன்னா நான் கில்ல தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால், நீ தான் சொல்கிறியா, உனக்கு ஏஜி 19 ஆகிருச்சு இல்லைனுங்கள, காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தானே மேரேஜ் பண்ணிப்பேன்னு என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணேன், இப்போ என்ன இப்போவே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
எனக்கு இப்போவே உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாட்டி மறுபடியும் அடிமடி பேசினா, எங்க பாரு ஜங்குக், காலேஜ் ஸ்டடி 3 இயர்ஸ் தானே, காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிப்போமே. ஏன் ஏன் நான் காலேஜ் ஸ்டடி முடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை மேரேஜ் பண்ணி உன் ஒய்ஃபாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? காலேஜ் ஸ்டடின்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்னால் காலேஜ் ஸ்டடியை ரன் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாட்டி கோவமாக வர அந்த மாதிரி கோவமானம். ஏன்டா இந்த அளவுக்குலாம் கோவப்படுற? இப்போ மேரேஜ் பண்ணியே தீரணுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாம் இந்த டேக்கே மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறது இந்த வேர்ல்டுக்கே தெரியணும், நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம் ரூமுக்கு வெளியிட அவ்வளோ பேருமே நின்றுருப்பாங்க. அதாவது ஜிமினோட பேரண்ட்ஸு, நம்ம ஹாரியோட பேரண்ட்ஸு, ஜிமினா, ஹாரி, ஜாக்கு, லாராங்கிற மாரி எல்லாருமே இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணியே தீர்வேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஐயோ ஜங்குக்கு மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டான், அப்போ 3% மேரேஜை விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வெறும் கட்டுவாங்களா அந்த மாதிரி கட்டுனா ஏன்னா நம்ம ஜங்குக்கு மட்டும்தான் மேரேஜுக்கே அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜாக்கோட பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் நம்ம சுகாவோட பேரண்ட்ஸுமே உங்களுக்கு எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கோங்க, இப்போ அவன் ஸ்டடி பண்ணட்டுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஜிமினா கிட்ட. இதில் மேரேஜே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தது நம்ம ஜங்குக்கு தான். இப்போ ஜங்குக்கு எனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு பெரிய பீக் ஸ்டேஜில் நிறைய ப்ரெஸ்க்கு முன்னாடி, நிறைய கம்பெனி பார்ட்னர்ஸ்க்கு முன்னாடி இந்த வேர்ல்டுக்கே தெரிகிற மாதிரி நம்ம டேக்கு, கியூமின், ஹாரி, ஜாக்குமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்கவங்க பார்ட்னரை. இந்த மாதிரி மேரேஜ் பண்ணால் இப்போ நம்ம ஜிமினா தான், அவங்க பாட்டியா பேபி, அவன் பேரண்ட்ஸ் உன்னை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவியாடா நீ அப்படிங்கிற மாரி ஜிமினாவோட மவுத்தில் நம்ம சுகா அடித்தோம். ஹாரி நம்ம ஜாக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி எப்படியோ நம்மளுக்கு மேரேஜ் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த மூமெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியானோம். நம்ம ஜங்குக்கு தான் அந்த அவர் ரிங் போட்டிருப்பாரு, அந்த ரிங்கை நோட் பண்ணபடியே ஹாப்பியானோம். என்ன பேபி ரிங்கை பார்த்து ரொம்ப ஹாப்பியான மாதிரி தெரியுது. நீ சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டுக்கே டேக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ரூட் பாய் ஃப்ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்கங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு, இப்போ ஹாப்பியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்தமாரி கிஸ் பண்ணால் ஸ்டேஜ்னு கூட நம்ம ஜங்குக் பார்க்கல. ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டேவோட ஃபேஸ் மேலுக்கு கிஸ் பண்ணோம். இந்த மற்ற பாய்ஸஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்களா, இந்த மாதிரி சிரிச்சா டே போடுண்டா என்னை அக்செப்ட் பண்ணிக்காத வரைக்கும் தான்டா பக்கத்தில் வராத, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு எப்போ ஒன்றுது தான் நானுங்கிற மாதிரி என்னை உன் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேயும் அப்போல்லாம் நீ ஆட்டை படிக்க என்ன தாண்டா ஹீட்டாக பார்க்குற, இது ஸ்டேஜ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை கிரிப்பாக பிடிச்சா ஸ்டேடியாக இருந்தா இப்போ என்ன, நான் என் டேடிக்கிட்ட என்ன கிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி திரும்பவும் டேக்கு கிஸ் பண்ணால் நைட்டு ரூம்குள்ளே இதை விட பயங்கரமாகவே உன் டேடி ப்ளே பண்ணுவேன், அப்போ ஷை ஆகி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட காட்டுக்கிட்ட வந்து பேசுனா என்ன மாதிரி பேசுகிற டே அப்படிங்கிற மாதிரி டேயோட ட்ரெஸ்ஸில் அடிச்சுட்டு டே டைட்டாக ஹேக் பண்ணா டேயுமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹேக் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட எல்லா பர்சன்ஸ்க்குமே மேரேஜ் ஆன அந்த மூமெண்ட்டோடையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோடையும் இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்பை ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.